ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொள்ளாச்சி சமையல் மீனா. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா கார கொழுக்கட்டை செய்யலாங்களா. இந்த டம்ளரில் ஒரு 1.5 டம்ளர் இட்லி அரிசி எடுத்துகிட்டு ஒரு 5 ஹவர்ஸ் இல்லைன்னா 6 ஹவர்ஸ் பக்கம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் 2-3 டைம் நல்லா கழுவிட்டு ஒரு ஃப்ரெஷ் தண்ணி போட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருளுங்கிறத பார்த்துடலாம். கொஞ்சமாக தேங்காய், அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம், அப்புறம் கருவேப்பிலை. இதை எல்லாத்தையுமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. ரொம்ப கிடையாதுட்டு ஓரளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், எல்லாமே அரைச்சி எடுத்தாச்சு. இதுலேயே நம்ம கல்லுப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். பேனில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்சு பாருங்கள், ரொம்பவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் கடுகு போட்டுட்டு சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். கலர் மாறணுங்கிற அவசியம் கிடையாது, லைட்டாக வணங்கினாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மாவையும் இதில் ஊற்றி கலக்கிட்டே இருக்கணும். சிம்மில் வச்சு கலக்குங்க, ஏன்னா சீக்கிரமாகவே அடி பிடிச்சிரும் மாவு. அப்புறம் இந்த உப்பு காரம் இதிலெல்லாம் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. காரம் பத்தலைன்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மல்லித்தலையும் போட்டுட்டு சிம்லேயே வச்சுட்டு நல்லா கலக்குங்க. பாருங்கள், நல்லாவே கொஞ்சம் மாவு வெந்துருச்சு. அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி நம்ம இட்லி ஆவையில் வச்சிடலாம். பாருங்கள், இட்லி தட்டில் நான் வச்சுட்டேன். ஒரு 15 மினிட்ஸ் பக்கம் நல்லா வேகட்டும். பாருங்கள், நல்லாவே வெந்துருச்சு. சூப்பராக இருக்குது. சுட சுட சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.